வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பூண்டு பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு பால் பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகாமல் இருந்தது அப்படின்னா, கேஸ் ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இந்த மாதிரி முதுகு வலி இருக்கும், உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு முதுகு வலி இருக்கும், இந்த மாதிரி உள்ளவங்க இந்த பூண்டு பாலை ரெடி பண்ணி நம்ம காலையில் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஒரு டம்ளர் குடித்தோம்னா அவங்களுக்கு உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்காது, அப்புறம் பசித்தன்மை அதிகமாகும். பூண்டு பாலுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் பால், 5-6 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ நம்ம பூண்டு பால் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதில் அந்த பூண்டு போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு வேக விடுங்க. இப்போ முதல்ல இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நல்லா தண்ணி வற்றினோடனே நம்ம பாலை ஊற்றி அதிலேயே நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, இப்படி நம்ம அந்த பூண்டை இப்படி அமுக்குனா கொஞ்சம் வெந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போ இந்த அளவுக்கு வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த பாலை ஊற்றிடலாம். பாலை ஊற்றி நல்லா கொதிக்கணும். இந்த பால்லையே இந்த பூண்டு கொஞ்சம் வேகணும். இப்போ ஹையில் வச்சிடலாம். பால் கொஞ்சம் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பூண்டு நல்லா வெந்துடும். நல்லா கொஞ்சம் ஒரு டம்ளர் பால் ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த பூண்டு வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் முன்னாடியே தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இது இந்த வாய்வு தொல்லை, ஜீரணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, பசித்தன்மை இதெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த பால் வாரத்தில் ஒரு 3 நாள் குடித்தோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் குடிக்க இது கஷ்டம். சிலருக்கு பூண்டோட வாசனையே பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். வேணும்னா நம்ம சர்க்கரைக்கு பதில் பனவெல்லம் கூட கலந்துக்கலாம். ஆனால் பனவெல்லம் கலக்கும் போது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் கலக்கணும். இப்படி சூடோடு இதில் கலந்திங்கன்னா இது திரண்டு போயிடும். பாருங்கள், இப்போ பூண்டு நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் நல்லா இப்படி மசிச்சுக்கோங்க. கரண்டியில் மசிச்சிங்கனாலே உங்களுக்கு அது நல்லா தூளாக ஆகிடும். இப்போ இதில் நம்ம சர்க்கரையை கலந்துடலாம். சர்க்கரை கலந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் போது நம்ம இந்த மிளகுத்தூள் போடணும். சூடோடு போட்டோம்னா ஒரு மாதிரி திரண்டுக்கும். அதனால் இப்படி வெதுன்னு இருக்கும் போது நம்ம இந்த மிளகுத்தூளை போட்டுப்போம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த மிளகுத்தூள் போட்டு நம்ம டம்ளரில் ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.